ஆமா தேவி, காரணமாத்தான் கூப்பிட்டேன். நீங்க சொல்றதை செய்ய காத்திருக்கேன் சாமி. கடந்த சில மண்டலங்களா நீங்க யார்கிட்டயுமே பேசல. இப்ப உங்க மௌனத்தை கலைச்சு என்னை அழைச்சதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன் தேவி, மனுஷனா பிறந்த எல்லாருமே மண்மேல நடமாடுறத ஒரு நாள் நிறுத்தி தானே ஆகணும். அது இயற்கையோட நேதி தானே சாமி. அந்த நேதிக்கு நானும் கட்டுப்பட்டவன் தானே. நான் ஜீவசமாதி அடைய போறேன். சாமி, எங்களை விட்டு போக போறேன்னு சொல்றதுக்காகவா மௌனத்தை கலைச்சிங்க? ஆமா தேவி, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிகிறேன்னா வந்துடுச்சு தேவி. இந்த பூத உடலை விட்டு பிரிந்து அந்த பராசக்தியோட பாதத்தை அடைய போறேன். இதை கேட்டு சந்தோஷப்படாம முகம் வாடலாமா தேவி? சாமி, என்ன சாமி சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. யதார்த்தத்தை சொன்னேன், அதான நம்ம தவத்துக்கான காரணம். அந்த யதார்த்தம் வேற ஏதோ ஒரு அர்த்தமா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, தாங்கிக்கலாம். வேதனை தரதா இருக்கக்கூடாதுன்னு. விருப்ப நீக்கினவங்களுக்கு வேதனை எதுவும் வரக்கூடாது தேவி. எப்போ அந்த பாறை மேல தாமரப்பூ முளைக்குதோ அப்போ எனக்கான நேரம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். அந்த தாமரப்பூ தான் இருக்கிற இடத்த உனக்கு உணர்த்தும். அதை போய் பறிச்சுட்டு வா. அதுக்கப்புறம் சாமி? அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன். முதல்ல வேதநாயக வீட்டுக்கு போய் அவரை இங்க அழைச்சிக்கிட்டு வா. இப்பவே போறேன் சாமி. தேவி. சாமி, எந்த காரணத்தையுமே நீ அவர்கிட்ட சொல்லிடாது. பக்குவம் அடைஞ்ச நீயே இவ்வளவு தவிப்போட இருக்கும்போது பாசத்துக்கு கட்டுப்பட்ட மனுஷன் அவரு பரிதவிச்சு போயிடுவார். வேதநாயகம் உங்களோட பரம பக்தர். அப்படி இருக்கும்போது என்னால இதை சொல்ல முடியாது சாமி. இல்லற வாழ்க்கையை துறக்கிறத சாதாரண மனுஷன் செஞ்சா அதையே யாராலையும் தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உலக வாழ்க்கையை துறந்து நான் போறேன்னு சொன்னா அவரால் எப்படி தாங்கிக்க முடியும்? வேதநாயகம் ஒரு சாதாரண மனுஷன் தானே. எதுவும் சொல்ல மாட்டேன் சாமி. ஞானத்தை அடையிறது தவத்தோட முதல் நோக்கம். முக்தி அடையிறது முடிவின் நோக்கம். இதுக்காகத்தானே நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். நீயும் காத்திருக்க போற. புரியுது சாமி. எனக்கு அப்புறமா ஆசிரமத்தை எடுத்து நடத்தக்கூடிய தகுதி உனக்கு இருக்கு. இதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உன்னோட வழியை பின்பற்றி எத்தனையோ சிஷ்யர்கள் உனக்கு பின்னாடி வருவாங்க. அதுல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு நீ நம்புறியோ அவங்க கிட்ட இதே வார்த்தையை சொல்லக்கூடிய காலமும் நேரமும் உனக்கு வரும். அப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையோட அர்த்தம் உனக்கு நல்லாவே புரியும். வேதநாயகத்தை பார்த்து அழைச்சிட்டு வா.
குருதேவா! சொல். என்ன கலிவரதா? சொல். குருதேவா, சற்றே உட்கார்ந்து இளைப்பாற வேண்டும் குருதேவா. அதற்கு நேரமில்லை, வா. என்னால் முடியவில்லை. ஏன் நின்று விட்டாய் கலிவரதா? ஏன் குருதேவா, எதற்கு இந்த ஆவேசம், ஏன் இந்த வேகம்? உனக்கென்ன களைப்பு வந்து விட்டதா? தங்கள் வேகத்திற்கு என்னால் ஈடு கொடுத்து நடக்க முடியவில்லை குருதேவா. நான் வேகமாக செல்வதற்கு காரணம் உண்டு. அதைத்தான் ஏன் என்று கேட்கிறேன். செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றையும் உன்னிடம் சொல்லிவிட்டு நான் செய்வதென்றால் ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் கேள்விகள் கேட்பாய். உனக்கு பதில் சொல்ல எனக்கு நேரமில்லை. தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஆபத்து. என்ன ஆபத்து குருதேவா? ஆரம்பித்து விட்டாயா உன் கேள்வியை? மன்னிக்க வேண்டும் குருதேவா. சீடன் என்றால் கேள்வி கேட்பதும், குருவென்றால் பதில் சொல்வதும் மரபுதானே. மறுபடியும் கேள்வியா? சண்டமாருதம் வீசப்போவதை அறியாமல் நேரத்தை வீணடிக்கிறாய். சண்டமாருதமா? என்ன குருதேவா இது? அது எங்கே, எப்போது நடக்கப் போகிறது? மீண்டும் கேள்வி கேட்காதே, வா போகலாம், வா. கலிவரதா, ஏதோ ஒரு தந்திர சக்தி நம்மை தடுக்கிறது. இப்பொழுது வாயு பந்தனம் ஒன்றுதான் நமக்கு கை கொடுக்கும். உடனே அந்த மந்திரத்தை உச்சரி. இதோ ஆகட்டும் குருதேவா. வாயு வாயுவே நமக. ஓம் பந்தனாய நமக. சஹஸ்தாய நமக. சஹஸ்ராய நமக. யந்திராய நமக. யதஸ்தாய நமக. யதர்த்தாய நமக. அகஸ்தாய நமக. தந்திராய நமக. சரஸ்தாய நமக. ருத்ராய நமக. யதர்ஷாய நமக. ருத்ராய நமக. வசிஷ்டாய நமக. தந்திராய நமக. அகங்காய நமக. ஓம் சண்டிமா தேவியே காத்தருள். என் ஆச்சரியம் குருதேவா. நம்மை சுற்றி ஒரு இலைத்தழை கூட அசையவில்லை. ஆனால் சண்டமாருதம் நம்மை மட்டும் தடுக்கிறதே. என் சந்தேகம் சரியானது என்பதை சண்டமாருதம் வீசிய போதே நான் அறிந்தேன். என்ன சந்தேகம் குருதேவா? நாகவல்லி தப்பியிருப்பாளோ என்ற சந்தேகம்தான். அதோ வானத்தை பார். ஒரு ரேகை தெரிகிறதல்லவா? அதுதான் விருச்சிக ரேகை. விருச்சிக ரேகையை கடப்பதற்குள் சண்டமாருதம் வந்துவிடும் என்பதால் நான் வேகமாக நடந்தேன். விதி உனக்கு களைப்பை கொடுத்து நம்மை துன்பத்தில் மாட்ட வைத்து விட்டது. குருதேவா, உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்கிறது. 6 ராசிகள் ஒற்றை நொடியில் வந்தபோது அவள் வெளிவந்திருப்பாள். வா போய் பார்க்கலாம்.
சர்வ சத்ரு நாசனாய. குருதேவா, நெருப்பு எரிகிறது. அப்படி என்றால் நாகவள்ளி இன்னும் தப்பிக்கவில்லை. என்ன குருதேவா? நாகவல்லி தப்பிவிட்டாள். நாகவள்ளி தப்பித்து விட்டாளா? எப்படி குருதேவா? நெருப்பு வட்டம் தான் எரிகிறதே. என் உள்ளுணர்வு பொய் சொல்லாது. 6 ராசிகள் கூடிய நேரத்தில் அவள் உயிர் வெளியே வந்துவிட்டது. ஆத்மசக்தி மட்டும் பானைக்குள் அடைபட்டு கிடக்கிறது. ஆத்மசக்தி அடைப்பட்டு இருந்தால் அவளால் ஒன்றும் செய்ய இயலாதே. அதோடு சண்டிமாதேவியின் காவல் வேறு உள்ளதே. ஆனாலும் நாகவல்லி தப்பியது நாசத்துக்கான அறிகுறிதான். அவள் எப்படியும் ஆத்ம விடுதலை பெறுவதற்கு துடிப்பாள். இழந்த சக்தியை மீட்க துடிப்பாள். அதற்காக யாரும் அவளுக்கு உதவ முடியாதே. நடுக்கல்லில் யார் ரத்தத்தை தெளிப்பது? அந்த ரகசியம் நமக்கு மட்டும் தானே தெரியும். சண்டிமாதேவிதான் நமக்கு துணை. அவள் பார்த்துக் கொள்வாள். நாகவல்லியை விரைவில் அழிக்கும் காலம் வர வேண்டும். என் குருதேவா, வானசாஸ்திரத்தின் கடுமையான விதியை சண்டிமாதேவி தான் கூறிவிட்டாளே. துஷ்ட தேவதைகள் இப்படியும் சில விதிகளை வகுத்து நம் போன்றவர்களின் தலை விதியை தள்ளாட வைத்து விடுகிறது. வேறு வழி இல்லையா குருதேவா? பொறுமை ஒன்றுதான் வழி. இப்பொழுதுதானே சொன்னேன் பொறுமையாக இரு என்று. குருதேவா, நாட்கள் நகர நகர என்னுடைய லட்சியம் ஈடேறும் நாளும் தள்ளி போய்க் கொண்டே இருக்கிறதே. நீ நிச்சயம் இந்த உலகை ஆழ்வாய். நன்றி குருதேவா, நன்றி. ஐயா, வணக்கம்மா. ஐயா இருக்காரா? ஐயா மேல இருக்காருமா, உட்காருங்க, வர சொல்றேன். சரி. ஐயா, ஆசிரமத்துல இருந்து தேவியம்மா வந்திருக்காங்க. எப்போ வந்தாங்க? இப்பதான் வந்தாங்க. அப்போ உடனே ஓடி வந்து சொல்ல வேண்டியதானே? அவங்கள உட்கார வச்சுட்டு இப்பதான் சொல்ல வந்தேன். சரி, போய் அவங்கள உட்கார சொல்லி பால் கொடு. சரிங்கய்யா. வாங்கம்மா, எங்க வீட்டுக்கு அதிசயமா வந்திருக்கீங்க. சுவாமி நலமா இருக்காரா? அவர் நல்லா இருக்காரு. மனசு சுத்தமும் மலை காத்தும் அவருக்கு எந்த நோய் நொடியும் வராம பாத்துக்குது. வாஸ்தவம் தாம்மா. சுவாமிக்கு எத்தனை வயசாயிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் பல 100 வருஷம் சாமி நல்லா இருக்கணும். ஐயா, நான் வந்த காரியம் என்னன்னா, ஆசிரமத்துக்கு என்ன வேணுமோ கேளுங்கம்மா,
நான் செய்ய தயாரா இருக்கேன். அரிசி பருப்பு வேணுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? நான் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேம்மா. சாமி உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. என்னைய பார்க்கணும்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம்மா. அவர் மலைக்கு மேல போனாரு. இப்ப ஆசிரமத்துக்கு வந்துட்டாராமா? ஆசிரமத்துக்கு இன்னும் வரல, மலை மேலதான் இருக்காரு. நீங்க அங்கதான் போய் அவரை பார்க்கணும். அங்கேயா வர சொன்னாரு? ரொம்ப முக்கியமான வேலையா இருக்குமா. நான் கண்டிப்பா வந்து பாக்குறேம்மா. நீங்க போயிட்டு வாங்கம்மா. வரேங்க ஐயா. என்னம்மா போன முடிவு பண்ணிட்டியா? ரெடி ஆயிட்டு இருக்கேன்ல, பார்த்தா தெரியல. தெரியுதுமா, மனசு சரியில்லை, அதனால தான் கேட்டேன். உன்னோட ஃபீலிங்ஸ் உன்னோட ஸ்ரீதர், அதுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியாது. இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? பேசுறத பத்தி கேக்குறீங்களா இல்ல கிளம்புறத பத்தி கேக்குறீங்களா? ரெண்டையும் தான் அம்மா. ஸ்ரீதர், எனக்கு உங்களை நினைச்சா நிஜமாவே பாவமா இருக்கு. ஆனா தயவு செஞ்சு ஆனான்னு எடுக்காத. நம்ம காதலை பத்தி யோசிச்சு பாருமா. எப்படியெல்லாம் நம்ம லவ் பண்ணோம். ஸ்ரீதர், எல்லா லவ்ஸும் உருகி உருகி தான் லவ் பண்ணுவாங்க. ஆனா அது கண்டினியூ ஆகணும்ல. ஆமா, கண்டினியூ ஆகணும் ஸ்ரீதர். அதுக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். ஆமா ஸ்ரீதர், 2 பேரும் இருந்தாதான் லவ். தனித்தனியா இருந்தா அர்த்தமே இல்ல. பாத்தியா, உனக்கே தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் தனியா போற? நான் உங்களை கூப்பிட்டா நீங்க தான் வரல. அப்ப உங்க தப்பு தான், என் மேல எந்த தப்பும் இல்ல. உமா, என்னமோ ஹனிமூனுக்கு நீ கூப்பிட்டு நான் வரமாட்டேன் சொன்ன மாதிரி பேசுறேன். ஹனிமூனா மட்டும்தான் வருவீங்களா? பிரச்சனைனா வரமாட்டீங்களா? உமா, பிரச்சனை நீயே வரவழைக்கிற. உண்மையான பிரச்சனை நான் வரமாட்டேனா? ஏன் இதை மட்டும் பிரிச்சு பாக்குறீங்க? உமா, என்னுடைய பேரண்ட்ஸ் நம்ம கல்யாணத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுறீங்க? உங்களை வேண்டான்னு சொல்லிடுவேன்னா? சொல்லல, ஆனா சொல்லிடுவியோன்னு. ரபிஷ் ஸ்ரீதர், என்ன பேசுறீங்க? உங்களை வேண்டான்னு சொல்லுவேனா? ஐ லவ் யூ ஸ்ரீதர். கேட்க சந்தோஷமா இருக்குமா? இதே சந்தோஷத்தோட நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாமே. ஸ்ரீதர், உங்களுக்கு எதுவும் தெரியாம இருந்தா நான் இவ்வளவு பேசியிருக்க மாட்டேன். அந்த பழைய போட்டோல நான் இருந்ததையும் அந்த தாத்தா அதை பத்தியும் பேசினதையும் நீங்களும் தானே கேட்டீங்க. அதுக்கு இப்போ என்ன உமா? அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கூட கியூரியாசிட்டி இல்லையா உங்களுக்கு? வரல. எப்படி வரும்? அதுல நான் தானே இருந்தேன், நீங்க இல்லையே. சப்போஸ் உன் இடத்துல நானா இருந்திருந்தா கூட உன்ன மாதிரி நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அது அப்படியே மறந்து அடுத்த வேலையை பார்க்க போறேன். அது உங்க கேரக்டர் ஸ்ரீதர், நான் அப்படி இல்ல. இது ஒரு வித்தியாசமான பார்வையில பாக்குறேன். அதான் எனக்கு பயமா இருக்கு. என் கூட டிராவல் பண்ணி பாருங்க, பயம் போயிடும். எதுக்கு தேவையில்லாத விஷயம் பிரச்சனை? ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பாக்குறோமோ அதை பொறுத்துதான் அது விஷப்பரிச்சையா இல்லையான்னு நமக்கு தெரியும். வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க ஸ்ரீதர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாருக்காவது இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? நம்மளோட முற்பிறவிய பத்தி யாராவது யோசிக்க முடியுமா? அதனாலதான் நான் அதை தேடி போறேன். அம்மா, நான் சொல்றது கேளுமா. அம்மா, யாருமே பொதுவா செய்ய வேணாம்னு நினைக்கிற விஷயத்தை நீ மட்டும் ஏன் செய்யணும்னு நினைக்கிறேன்? இப்ப என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க ஸ்ரீதர்? எல்லாரும் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? இதைத்தானே எல்லாரும் செய்யறாங்க. என்ன சாதிச்சாங்க? ஏதாவது வித்தியாசமா திங்க் பண்ணா தப்பா? என்ன விடு, நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாருமே இது நல்ல விஷயம் சொல்ல மாட்டாங்க. வேற எப்படி சொல்லுவாங்க? பைத்தியக்காரத்தனம் சொல்லுவாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஸ்ரீதர். நான் கவலைப்படுறோமா? அதை தப்புன்னு சொல்லல ஸ்ரீதர். ஏன்னா நீங்களும் அவங்கள ஒருத்தர் தானே. என்னை எப்படி வேணா சொல்லிக்கோங்க, பரவாயில்ல. இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? நான் என்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கேன் ஸ்ரீதர். அது நடக்கணும். உங்ககிட்ட கோவப்படுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறோமா? இதை பிடிவாதம்னு நினைக்காதீங்க. என்னோட விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. ஏன் இப்படி பேசுற? எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? அது உங்களோட கற்பனை ஸ்ரீதர். என்னோட இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே அது புரியும். நீங்க எதை தப்புன்னு சொல்றீங்களோ அது நான் த்ரில்லுன்னு நினைக்கிறேன். என் நிலைமை உங்களுக்கு புரியாது ஸ்ரீதர். ஹலோ ஹரி, ஏன்டா லேட் பண்ணிட்டு இருக்க? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா.
வேதநாயகம் ஐயா வரேன்னு சொல்லியிருக்காரு. வேதநாயகம்னாலே வேதம் தானே, அது வந்துட்டாரு. சாமி, இப்பதான் நான் இவரை வீட்டுல பார்த்துட்டு வந்தேன். இந்த வேதநாயகம் உங்க அடிமை சுவாமி. என்ன உத்தரவு போடுறீங்களோ அதை நான் செய்யறேன் சுவாமி. அடிமைங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இது உங்க பாசத்துக்கு கட்டுப்பட்ட ஜென்மம் சுவாமி. நான் உன்கிட்ட காட்டுறது வாஞ்ச, அது உன் கண்ணுக்கு பாசமா தெரியுது. உன்னோட அப்பாவுக்கு தப்பாத பிள்ளையா பிறந்திருக்கு. எங்க பரம்பரை செஞ்ச பாக்கியம் சுவாமி. எங்க அப்பா உங்களுக்கு சேவை செஞ்சாரு. அவருக்கு முன்னாடி யாரு செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல சுவாமி. இந்த வயசுல நான் உங்க பக்தனா இருக்கேன் சுவாமி. என்னோட புள்ளையும் என்ன மாதிரி சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன் சுவாமி. பிள்ளைய பத்தி கவலைப்படாத, அவன் கட்டாயம் வருவான். ஆனா அவனோட சேவையை ஏத்துக்கிறதுக்கு தான் நான் இருக்க மாட்டேன் வேதநாயகம். ஐயோ சுவாமி, பெரிய வார்த்தை சொல்லாதீங்க சுவாமி. அதை என்னாலையும் தாங்க முடியாது, ஜனங்களாலையும் தாங்க முடியாது சுவாமி. யாரா இருந்தாலும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு வேதநாயகம். என்னோட ஆயுசை எடுத்துக்குங்க சுவாமி. நான் இருந்து என்ன பண்ண போறேன் சுவாமி? நீங்க இருந்தா மக்களுக்கு நல்லது செய்வீங்க சுவாமி. நான்லாம் ஒரு அற்பப்புழு வேதநாயகம். எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து மறைஞ்சு போயிருக்காங்க. அவங்களையெல்லாம் நான் பார்க்கலையே சுவாமி. நீங்க தானே எனக்கு தெய்வமா இருக்கீங்க. இது உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு வேதநாயகம். உன்னோட சரிசமமா வாழ்ந்து மறைஞ்சு போன உன் மனைவி உனக்கு யாரு? என் குடும்பத்தையும் என் மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்தின கண் கண்ட தெய்வம் சுவாமி. கண் கண்ட தெய்வம். அவளே உன்னை விட்டு போகலையா? அதான் சுவாமி, நொறுங்கி போய் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சுவாமி. அவளோட ஞாபகத்துல உயிர் வாழற மாதிரி என்னோட நினைவுகளும் உன்னை வாழ வைக்க வேதநாயகம். ஏதோ மனசுல பட்டதை தெரியாம பேசிட்டேன் சுவாமி. நான் படிக்காதவன் சுவாமி. அதனால என்ன வேதநாயகம், மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்காம வாழறதுதான் தப்பு. உன்னதான் எல்லாருக்குமே பிடிக்குமே. எங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடியே சொன்னாரு, வேதநாயகம் அந்த சுவாமி என்ன சொல்றாரோ அதை தட்டாம கேட்டு நடடான்னு சொன்னாரு சுவாமி. நான் அதை அப்படியே செய்யறதுனாலதான் நான் நல்லவனா இருக்கேன் சுவாமி. நல்லவனா இருக்கேன். இப்ப நான் சொல்றதையும் தட்டாம செய்யணும். செய்வியா? உத்தரவு போடுங்க சுவாமி. தட்டாம செய்யறேன் சுவாமி. பக்கத்து மலையில எனக்காக ஒரு இடத்தை தரதா சொன்னியே, ஞாபகம் இருக்கா? அத மறப்பேனா சுவாமி? அத ஆசிரமம் கட்டத்தானே ஒதுக்கியிருக்கேன் சுவாமி. அங்க மையமா இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு கீழே என்னோட ஜீவ சமாதிக்கான குழிய நீதான் வெட்ட சுவாமி. சாமி, என்ன சாமி இப்படி திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே சுவாமி. நீங்க சாகிறத கனவுல கூட நினைக்க முடியாது சுவாமி. அம்மா தேவி, சாமி சொல்றத கேட்டீங்களா? இவரு நம்மளை விட்டு போறாராம். அம்மா, எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன கூப்பிட வந்தீங்களா? அங்க நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. சாமியோட உத்தரவு, அதனாலதான் சொல்ல முடியல. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மொத்த ஜனங்களையும் கூட்டிக்கிட்டு வந்து சுவாமி காலில் விழ சொல்லி எங்களை விட்டு போகாதீங்க சுவாமின்னு சொல்லியிருப்பேனே. அப்படி ஒரு காரியத்தை நீ செய்வேன்னு தான் எதையும் சொல்லாம அழைச்சிக்கிட்டு வான்னு தேவி கிட்ட சொன்னேன். இது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாத ரகசிய வேதநாயகம். ஜீவ சமாதியில உட்கார்றத அரசாங்கம் தடுக்கும். அதனாலதான் யாருக்கும் தெரியாம இதுல நான் அமரணும்னு சொன்னேன். என்ன சுவாமி, இந்த ஊரையே அரவணைச்சு வாழ வச்ச தெய்வம் சுவாமி. அனாத மாதிரி, யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த மண்ணுக்குள்ள போணுமா சுவாமி? சில நேரங்கள்ல சில காரியங்களை அப்படிதான் செய்யணும் வேதநாயகம். ஒன்னே ஒன்னு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. நான் உங்க பார்வையை விட்டு தான் போக போறேன். ஆனா இந்த நீலமலையை விட்டு இல்ல. என்னோட ஆன்மா எப்ப பார்த்தாலும் இந்த மலையை சுத்திக்கிட்டு தான் இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் சுவாமி, கண்ணால உங்களை பார்க்க முடியாதே சுவாமி.
எங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா சுவாமி? எப்போ பணியை துவங்கணும்னு சொல்லி தேவி உனக்கு சொல்லுவா. சுவாமி, உங்க விருப்பப்படியே அப்படியே செய்றேன் சுவாமி. தேவி, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. சாமி, ஒரு ஊருக்கே ஒட்டுமொத்தமா வேதனை தரப்போற முடிவை மாத்திக்க கூடாதா? இது என்னோட முடிவு இல்ல தேவி, அந்த பரம்பொருளோட முடிவு. நீங்களே இந்த முடிவுக்கு கட்டுப்படும் போது நானும் கட்டுப்பட்டுதானே ஆகணும். எல்லாத்தையும் விட பெரியது அந்த இயற்கை. அதோட கையில நாம வெறும் விளையாட்டு பொம்மைகள் தான்.